ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம மீனாவோட அம்மா வாசலில் வந்து நின்று இந்த நகையை பூரா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து நின்று திடீர்னு புது உறவு கொண்டாட என் மனசு வந்து இப்போதைக்கு இடம் கொடுக்காது, அதுக்கான டைம் இது இல்லை, இப்போதைக்கு மனசு கொஞ்சம் கரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மொத்த நகையும் கொடுத்துட்டு இவங்க பார்த்துக்கிறத நினச்சி பெருமையாக நினச்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. எங்கள் வீட்டில் தான் அவ்வளோ நகை இருக்குது, நீங்கள் இதுக்கு நகை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் என் பொண்ணுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மீனா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. ராஜுவோட சித்தி உடனே வீட்டில் போயிட்டு குமார் உட்காந்துருக்கான். அந்த முன்னாடியே இது மாதிரி ராஜுக்கு ஒரு நகையும் இல்லையே, ராஜு மட்டும் வெறுங்கலத்தோடு இருப்பான்னு சொல்ல அவங்க வந்துட்டு ராஜுக்கு ஏதாவது செய்யணும்னு அவள் பேச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் கடுப்பானார். நீ ஏஞ்சி போடாமல அப்படின்னு தலையில் தட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம அவங்க அந்த வீட்டு பையன், அதாவது நம்ம ராஜுவோட சித்தப்பா வந்து உட்காராரு. வந்து உட்காந்தோடனே இது மாதிரி எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்களேம்மா, உனக்கு என்னடா வயசாகுது, பொறுமையாக இருடா பண்ணிக்கலாங்கிறாங்க. அடப்பாவில இன்னும்மா நம்புது இந்த உலகம் எனக்கு வயசாகலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணுறாரு. சரி கவலைப்படாதடா, உனக்கு வந்துட்டு சரவணனோட கல்யாணம் முடிச்சோடனே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும், நகை நட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மீனாக்கு பயங்கர சந்தோஷங்க. ராஜுகிட்ட எல்லா நகையும் எடுத்து காமிக்கிறாங்க. சரிடி போதும்டி விடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாண்டி மனசை மாற்றினேன், அதை ஞாபகம் வச்சு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆனந்தத்தில் சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் இவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டியன் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண புடவை 1,00,000 எடுக்கணும்னு சொன்னோன்னே அவ்வளோலாம் வேணாம், 25,000 எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25,000த்துக்கே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு நம்ம பாண்டியன். அவ்வளோல எடுக்கணுமா, அவ்வளோதான் எடுத்தால் தான் கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஃபேமிலியும் கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு நம்ம ஒத்து கொடுத்து போகக்கூடாதுன்னு தங்கமயிலுக்கு அட்வைஸ் வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.